ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்திக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 3 வெங்காயம், அப்புறம் 10 சின்ன வெள்ளை பூண்டும் சேர்த்திருக்கேன். ஸோ ரெண்டும் நல்லா சட்டை பண்ணிக்கலாம். இது கூட 2 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் புளிக்குழம்பு தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம், லைட்டாக தண்ணி ஊற்றி. ஸோ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்த அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வறுத்து வச்சுட்டேன், அதையும் நம்ம வந்துட்டு இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்களோட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா சுண்டை வரணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். இது கூட லைட்டாக வெல்லம் சேர்த்து நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சுண்டல் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.